பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில நம்ம கூட ஆனந்த் சீனிவாசன் சார் இருக்காரு. அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், திமுகவோட ஒரு ரொம்ப நீண்ட கால ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு தாவேகா கூட கூட்டணியில போயிருக்கீங்க. கூட்டணியை உடைச்சோன்னு தான் சொல்லாதீங்க. இது தமிழ் மக்களோட தீர்ப்பு. தமிழ் மக்கள் என்ன தீர்ப்பு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று விஜயை சிஎம்மாக பார்க்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு. 108 சீட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுது. 2வது பெரிய தீர்ப்பு நீங்கள் யாருமே பேசாதது, பிஜேபியை ஒத்த சட்டமாக தமிழ்நாட்டிலேருந்து காலி. ஒன்று ஜெயிச்சிட்டாங்க. ஒரு சீட்டு, அதுவும் 900 ஓட்டு ஊட்டியில் ஜெயிச்சது. ஒரே ஒரு ஓட்டுலாம் தோத்துருக்காங்க சார். அதான் 900 ஓட்டு. அவங்களோட பெரும் தலைவர்கள்லாம் டெபாசிட்லேருந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க கொங்கு தான் அவங்க ஸ்ட்ராங் இருந்தீங்க. கொங்குல எங்கேயும் காணோம். வானதி சீனிவாசன் தோத்துட்டாங்க. ஆமா. சிட்டிங் எம்எல்ஏ எல்லாரும் காலி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் அப்படி இப்படி நீங்கள் கன்னியாகுமரிலையும் காணோம். இது மயிலாப்பூர் தான் அவங்க கோட்டைன்னீங்க, மயிலாப்பூர்லேயும் காணோம். 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மக்கள் மனநிலையை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். அஇஅதிமுக உனக்கே தெரியும், பிஜேபியோட ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மரக்குதிரை உள்ளே அமுச்சு அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடும். ஸோ இப்போ நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா ஏஐடிஎம்கே அது பிஜேபிக்கு விற்றுரும். எடப்பாடி ஒரு பிஜேபியோட அடிமைங்கிறது எல்லாருக்கும் ஊரலைஞ்சு தெரிஞ்சு. என்ன முடிவு எடுக்கணும், காத்தால எத்தனை மணிக்கு குளிக்கணும்னு கூட அவர் அமித்ஷாவை கேட்டு தான் குளிப்பார். அது மாதிரி கட்சிகிட்ட அவர் மாற்றிடக்கூடாது, தமிழ்நாடு மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் எங்கள் ஆதரவை கொடுத்துருக்குறோம். இப்படி மு.க. ஸ்டாலின் யோசிச்சு பிரதமர் கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா, மோடி கூட கூட்டணி வச்சுருந்தா நியாயமாக இருந்திருக்குமா? ஏன்னா காங்கிரஸ் புறந்தள்ளிட்டு, ஏன்னா மக்கள் மோடி கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? இந்தியாவோட தீர்ப்பு மோடி பிரதமர் ஆகணும் கொடுத்துருக்காங்க, மோடி ஜெயிக்கணும்னு கொடுத்துருக்காங்க, பாஜக ஆட்சிக்கு வரணும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? அப்படி பண்ணியிருந்தா நியாயமா இது? அப்போனா அவர் என்ன சொல்கிறார், பெரியார் கொள்கை வேணாம், நாங்கள் இப்போ அண்ணா கொள்கை வேணாம், வாரிசு அரசியல் வேணான்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல. கொஞ்சம் இருங்க சார். அதே மாதிரி 1989லேருந்து 2026 வரைக்கும் எந்த காந்தி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அரசியல் பதவியில் உட்காந்தது கிடையாது. ராஜீவ்காந்தி இறந்து 1989 அவர் பிரைம் மினிஸ்டர் இறங்கிட்டார். 92 அவர் உயிர் தியாகம் பண்ணினார். 89லேருந்து 26 வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக எந்த காந்தி குடும்பத்து மெம்பரும் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ எந்த பதவியிலையும் உட்காந்தது கிடையாது. அதுக்கப்புறம் 3 வாட்டி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. 91, 96, 2004, 2009. வெளியால் தான் பிரைம் மினிஸ்டர். எங்கள் ஆளுங்க மினிஸ்டர் கூட என்ன சார், 2004 to 2014 மன்மோகன் சிங் பிரதமர் தான். ஆனால் சோனியா காந்தி என்னவா இருந்தாங்கன்னு இருக்குல்ல. அது என்னவா இருந்தாங்க, நீங்களா அது இப்போ ஆட்சி அது மாதிரி சோனியா காந்தி தான் ஒரு ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறதே உண்மையாக இருக்கட்டும். இருந்திருந்தால் இன்றைக்கி எங்களை விட்டுருப்பாங்களா? இல்லாத கேஸை போட்டு 10 சுப்பிரமணியம் சாமியை வச்சு கேஸை போட்டு 10-13 வருஷமாக ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியல அந்த கேஸில். அது காங்கிரஸ் ட்ரஸ்ட்டு கேஸு. நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட் ஃபைலெல்லாம் மேடம் பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க எங்களை அவங்க. சரி, ஓகே, அது வெளியிலேருந்து ஆதரிக்கிறது கூட ஓகே. அது என்ன, நாங்கள் வெளியிலேருந்து அவரது என்ன சொன்னார், எங்களை அழைச்சார் அவர், வாங்க பங்கு எடுத்துக்கங்க, ஆட்சியில் பங்குங்கிறாரு. நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் என்ன சேரிட்டியாக நடத்துகிறோம்? எங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் கவுன்சில் ஆனோம், எங்கள் தொண்டர்களும் மேயர் ஆனோம், எங்கள் தொண்டர்களும் டவுன் சேர்மன் ஆனோம். இப்போ ஆதரிக்கிறது கூட ஓகே சார், ஏதோ ஏன்னா இது மக்களோட தீர்ப்பு. ஆமாம், ப்ராக்சி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் 2029 வர்றதுக்கான நாடாளுமன்ற தேர்தல். இப்போ நான் இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்கள் போய் திமுகவோட போக முடியுமா? இல்லை, லாஸ்ட் டைம் திமுக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பல இடத்துல சீட்டை கொடுத்துட்டு அவங்க ஆளுங்களே இண்டிபெண்ட்டாக நின்று காலி பண்ணாங்க. அது ஸ்டாலின் தப்பு கிடையாது, உதயநிதி தப்பு. அவரே வருத்தப்பட்டார் இல்லையா சார்? அவர் சொன்ன பேச்சே கேட்கல. அவங்க தான் வருது எங்களை இன்றைக்கி துரோகின்னு சொல்கிறவங்க. அவங்களோட ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும்ல. மற்ற கட்சியை ஒழுங்காக நடத்திருக்கணும். விசிகாவை ஒழுங்காக நடத்தலை, காங்கிரஸை ஒழுங்காக நடத்தலை, கம்யூனிஸ்டையும் ஒழுங்காக நடத்தலை. இன்னொன்று சொல்லியிருக்காங்கல்ல, அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டேன். எங்களுடைய கட்சியோட எதிர்காலம், மக்களுடைய எதிர்காலம், எங்களோட கட்சியோட எதிர்காலமாக தான் நாங்கள் போனோம். ஆட்சி அதுக்கப்புறம் அவர் தரேன்னு சொன்னார், நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதே தான் நாங்களும் அதே தான் சொன்னோம், அவரும் அதே தான் சொன்னார். கம்யூனிஸ்ட்டு எப்போ அழைப்பு வரும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரம், அவங்களும் வராங்க. இதெல்லாம் சித்தாந்தமாக இருக்கிற கட்சி. திமுகவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவலில் இருந்தவங்க எங்களை ஒழுங்காக நடத்தியிருந்தால் நாங்கள் ஏன் போகிறோம்? ஓகே, இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இந்த நிர்வாகிகள்லாம் அவங்கள சரியாக நடத்தாததுனால தான் இப்படி வெளியில் போகிறீங்க. டெஃபினட்டாக அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அது அவரே வருந்தி சொன்னார்ல, ஸ்டாலினே வருந்தினார்ல. என்னது,
நாங்கள் ஒரு கேண்டிடேட் போட எங்களுக்குன்னு கொடுப்பீங்க, அதுக்கு அகென்ஸ்டாக உங்களே கேண்டிடேட் போட வேண்டியது, எங்களையே தோற்கடிக்க வேண்டியது, இதெல்லாம் பல இடத்துல நடந்தது இல்லை. சரி, அப்போ இந்த தேசிய அளவில் ஒரு கூட்டணி வச்சுருந்தீங்கல்ல, அப்போ அந்த கூட்டணியோட நிலமை? இப்போ வந்து தமிழ்நாடு முக்கியம். இன்றைக்கி பெங்கால்லேயே என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, எஸ்ஐஆர் பண்ணி ஈசியை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி மம்தாவை காலி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பவார் குடும்பத்தில் ஒருத்தர் பிளெயினில் இறந்தப்புறம் எஃப்ஐஆர் கூட ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனே ஒழுங்காக நடக்கல. அது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டை காக்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்குது. அப்போ மற்றவங்க நம்புவாங்களா? ஏன் யார் இந்த அகிலேஷ், ஆர்ஜேடி இவங்கெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, அதை பாருங்க, இது தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் காப்பாற்றுறதுக்கு செய்ய வேண்டியது. இதுக்கும் அகிலேஷ் இந்த வேலையை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஜெயிச்சிருப்பீங்கல்ல? அதை பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் தொண்டர்கள்லாம் ஃபீலிங்ஸை சொன்னாங்க. பல பேர் சொன்னாங்க. 45 பேரை டெல்லி கூப்பிட்டு பேசினாங்க. பேசின அப்புறம் கர்கேயும் சோனியா காந்தி, சிதம்பரம்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க, இல்லை நம்ம இந்த வாட்டி திமுகவோட போகலாம். ஸோ கட்சிகளோட முடிவுக்கு எதிராக தலைமைகள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தொண்டர்களோட ஊருக்கு எல்லாத்தையும் சரி, கேட்டுட்டு அதில் பெரும்பான்மையை தானே அவங்க முடிவு எடுக்கணும். அப்படி கிடையாது. அவங்க எது நல்லதோ அவங்க முடிவு எடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த தலைமை முடிவுக்கு கட்டுப்படணும். தலைமை எங்களோட விருப்ப ஆசையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தலைமை சொன்னதை நாங்கள் கேட்டோம். மக்கள் தலைமையிட்ட என்ன சொல்லிட்டாங்க, இதுதான்ப்பா பண்ணணும்னு மக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ தலைமை என்ன சொல்லிடுச்சுன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிடுச்சு. கார்ப்பரேட் வேணான்னே சொல்லியே. கேரளாவில் என்ன இப்போது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கார்ப்பரேட்டே இல்லையா என்ன? எங்கே இருக்குது கேரளாவில் என்ன பெரிய இண்டஸ்ட்ரி? கம்மியாக சீட் வாங்கின திமுகவால் ஜெயிக்க முடியும் போது நிறைய சீட் வாங்கின காங்கிரஸ் ஏன் ஜெயிக்க முடியல? திரும்பி நான் சொல்கிறது இதுதான், கூட்டணியில் எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.